ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பென்சிலில் ஒரு டெமோ பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு பென்சிலில் லைன்ஸ் வந்துட்டு ட்ரா பண்ணுறது செயின் ஸ்டிச்சுன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. செயின் வந்துட்டு ஒரு லைன் ஃபுல்லாக போட்டுட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் லைன் முடிச்சுட்டு செகண்ட் லைன் வந்து பேக்லாக் கொடுத்துட்டு போடுறது வந்து 2 தையலுக்கும் நடுவில் வரணும். சரிங்களா? ஸ்டார்ட் பண்ணுறது வந்துட்டு அடுத்த லைன் வந்துட்டு ஃபஸ்ட் லைன் மாதிரியே 2 தையலுக்கும் நடுவில் ஒரு தையல் போட்டுட்டு அடுத்த லைன் போடும்போது அது சென்டர் லைனாக வரணும். ஃபஸ்ட் லைனும் தேர்ட் லைனும் இதில் வந்துட்டு ஈக்குவலாக இருக்கணும் அந்த எடுக்கிற தையலோட அளவு. செகண்ட் லைனும் ஃபோர்த் லைனும் வந்துட்டு அதோட சென்டர் லைனில் வந்துட்டு எடுக்கணும். இதுதான் வந்துட்டு இதோட மெத்தட். சரிங்களா? இதுலேயே அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே போகணும். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம இதை வந்து ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் வந்து 14 சைஸ் நீளம் எடுத்திருக்கேன். டபுள் ஸ்ட்ராண்ட்ஸாக த்ரெட் எடுத்திருக்கேன். எப்பவும் போல் பேக்லாக் போட்டுட்டு ஸ்டிச் வந்துட்டு இதோட லென்த்தை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் டிசைனுக்கு தகுந்த மாதிரி. எப்பவும் போல் குட்டி குட்டியாக போடாமல் கொஞ்சம் லென்த்தாக போட்டுக்கலாம். செயின் ஸ்டிச் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு லைன் வந்துட்டு ஈக்குவல் டிஸ்டன்ஸில் அப்படியே ஒரே மாதிரி எவ்வளோ நீளமாக செயின் எடுக்கிறீங்களோ அதே இதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதோட எந்த இடத்துல முடியுதோ இது நான் ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி போட்டுட்ருக்கேன். முடிகிற இடத்துல ஒரு பேக்லாக் கண்டிப்பாக கொடுத்துட்டு சைட்லேயும் ஒரு லாக் கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து செகண்ட் லைனை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்களா? செகண்ட் லைனோட ஸ்டார்டிங் எப்படி இருக்கணும்னா ஃபஸ்ட் லைனோட செயின் ஸ்டிச்சோட மிடில் இருக்கணும். சென்டர் அந்த செயினுக்கு சென்டரில் வரணும். இங்கே போடுற செயின்ஸ் வந்துட்டு இதுக்கு முன்னாடி போட்டிருக்க 2 செயினோட மிடில், அதாவது அதோட சென்டரில் இந்த தையல் வந்து விலகணும். சரிங்களா? கேப் இல்லாமல் கீழே போட்டிருக்க அந்த பிளாக் கலர் துணி இருக்கு இல்லைங்களா, அது தெரியாமல் நம்ம போடணும். லாக் போட்டுட்டு சைட்லேயும் ஒரு லாக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டர்ன் பண்ணுங்கள். லாக் கொடுக்கல அப்படின்னா அந்த இடத்துல ஃபினிஷிங் வந்துட்டு நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வராது. ஸோ சேம் இதே மெத்தட் தான். ரொம்ப முக்கியமான ஸ்டிச் வந்துட்டு பிகினர்ஸ்க்கு வந்து சில்க் த்ரெட் ஹேண்டில் பண்ணுறப்ப உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. ஃபஸ்ட் லைனும் தேர்ட் லைனும் வந்துட்டு சேம் டிஸ்டன்ஸ் சேம் செயினில் இருக்கணும். செகண்ட் லைனும் ஃபோர்த் லைனும் அதாவது ஈவன் லைன்ஸ் ரெண்டுமே வந்துட்டு ஒரே டிஸ்டன்ஸில் இருக்க மாதிரி போடணும். சரிங்களா? இது நான் வந்துட்டு ஒரு லைனில் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். இது நீங்கள் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸஸ்லேயும் வந்துட்டு நீங்கள் போடலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு திலகம் ஷேப் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இதில் வந்துட்டு நம்ம எப்படி போடலான்னு பார்க்கலாம். இப்பவும் போல் இந்த ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணாலும் பேக்லாக் கொடுத்துக்கோங்க. குட்டி செயின் ஸ்டிச்சு தான் வந்து பேக்லாக்குன்னு சொல்கிறோம். சரிங்களா? இமேஜில் வந்துட்டு அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இமேஜ் வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு தெரியும். முடிச்சாச்சு. சரிங்களா? இப்போ வந்துட்டு சேம் அதுலேருந்து அப்படியே நான் வந்துட்டு பேக்லாக் இன்னொரு லாக் போட்டுட்டு மிடில் இருந்து இப்போ எந்த ஒரு இமேஜ் எடுத்தாலும் பாதியாக வந்துட்டு நம்ம செப்பரேட் பண்ணிக்கணும். சென்டரில் வந்துட்டு ஒரு லைன் போட்டுட்டு ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைட் ஆர் ரைட் சைடு ஏதோ ஒரு சைடை வந்து ஃபஸ்ட்டு இந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணி ஃபில்லப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்னொரு சைடு வந்துட்டு நம்ம ஃபில்லப் பண்ணணும். இமேஜஸ்லாம் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு இந்த டிப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேம் ஸ்டிச் தான், லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச். சரிங்களா? இதை யூஸ் பண்ணி நம்ம இப்போ வந்துட்டு ஒரு ஹாஃப் வந்துட்டு இதில் இமேஜ் வந்துட்டு ஃபில் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இதோட அவுட்லைனில் உள்ளே ஒரு லாக் கொடுத்துட்டு வெளியே ஒரு லாக் கொடுத்து திருப்புங்க. இது ஒரு ஃபில்லிங் ஸ்டிச்னால் நீங்கள் வந்துட்டு நீங்கள் எந்த மாதிரி இமேஜ் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் செயினை வந்துட்டு நீங்கள் பெருசாகவும் போட்டுக்கலாம், குட்டியாகவும் போட்டுக்கலாம். ரொம்ப குட்டியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு இதோட இமேஜோட லுக் வந்து பர்ஃபெக்டாக வராது. ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா கிளாத் வந்துட்டு இப்போ ஃப்ரேமில் இருக்கும்போது உங்களுக்கு தெரியும் நல்லா டைட்டாக இருக்க மாதிரி. கழட்டிங்கன்னா கொஞ்சம் நூல் வந்து தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஓரளவுக்கு நீளமாக போட்டுக்கோங்க. சரிங்களா?
ஸோ எட்ஜில் வரும்போது குட்டி குட்டி இடம் இருந்தது அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்துட்டு எப்படி அதை ஃபில்லப் பண்ணணுமோ குட்டி ஸ்டிச் போடனாலும் போடலாம். அப்படி இல்லைனா லாக் கொடுத்து அப்படியே அடுத்த ஸ்டிச் வந்துட்டு மூவ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி அதை கரெக்டாக அதை ஃபினிஷ் பண்ணிடுங்க. இந்த ஸ்டிச் வந்துட்டு நம்ம மேக்ஸிமம் வந்துட்டு ஃப்ளவர்ஸ், பீகாக் அந்த மாதிரி பெட்டல்ஸில் இல்லைனா ஹியூமன் ஃபேஸஸ்லாம் ஃபில் பண்ணும்போது ரொம்ப அழகாக வந்துட்டு இது வந்துட்டு நம்ம ஃபில் பண்ணலாம். ஹியூமன் ஃபேஸ் மட்டும் இல்லை, காட் இமேஜஸ்லாம் வந்துட்டு அப்புறம் அனிமல்ஸ் இல்லைனா கார்ட்டூன் இமேஜஸ்லாம் உங்களுக்கு ஃபில் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணி குயிக்காக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஃபில் பண்ணிடலாம். இந்த ஸ்டிச்சில் த்ரெட் வந்துட்டு சேம் கலர் தான். ஆனால் நீங்கள் வந்துட்டு அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கும்போது ஷேடிங் கொடுத்த மாதிரி உங்களுக்கு நேச்சுரலாக இருக்கும். இப்போ ஹியூமன் ஸ்கின் டோன் வந்துட்டு நீங்கள் அதை போடுறீங்க அப்படின்னா அதில் ஒரு சின்ன ஷைனிங்கோடு உங்களுக்கு அது காட்டும். அந்த மாதிரி இருக்கும் இதோட ஃபினிஷிங் வந்துட்டு. உங்களுக்கு என்ன மாதிரி இமேஜ் வேணுமோ அந்த இமேஜில் வந்துட்டு இதை வந்து ஃபில் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபில்லிங்கும் வந்துட்டு அழகாக இருக்கும். சீக்கிரமாக உங்களால் போடவும் முடியும். இது வந்துட்டு ஸ்லைட்டாக மேட் ஃபில்லிங் மாதிரியே இருக்கும். ஆனால் அது மேட் ஃபில்லிங் ஸ்டிச் கிடையாது. இதுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப பெரிய கேப் இருக்க மாதிரி இல்லை பெரிய ஃப்ளவர் நீங்கள் எதாவது ஃபில் பண்ணணும், பெரிய இமேஜை வந்துட்டு ஒரு ஃபில்லிங் கொடுத்து நீங்கள் கவர் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபில்லிங்கை நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குயிக்காக உங்களுக்கு வந்துட்டு ஃபில்லிங்கும் முடிஞ்சிடும். ஸோ அதோட எஃபெக்ட் வந்துட்டு நல்ல ஷைனிங்காக உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி நல்லா எம்போஸ்டாக காட்டும். உங்களுக்கு இமேஜஸ் வந்துட்டு நான் லாஸ்ட்டில் வந்துட்டு அட்டாச் பண்ணுறேன். இமேஜில் வந்துட்டு உங்களுக்கு எப்படி ட்ரேஸ் பண்ணி உங்களுக்கு அடுத்து அதில் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுவும் போடுறேன். 1/2 முடிச்சாச்சு. இப்போ வந்துட்டு அடுத்த சைடு வந்துட்டு போடலாம். சேம் ப்ராசஸ் தான். சென்டர் லைன் வந்து ஃபஸ்ட் லைனாக எடுத்துகிட்டு ஃபஸ்ட் ஹாஃப் எப்படி போட்டிங்களோ அதே மாதிரி செகண்ட் ஹாஃபும் அதே மாதிரி போடுங்க. சரிங்களா? கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கம்பல்சரி அவுட்லைன் கொடுத்து அதோட பஞ்ச் மார்க்கெல்லாம் வந்துட்டு கவர் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணி போட்ட இமேஜ் பார்க்கலாம். இது ஒரு கார்ட்டூன் இமேஜ். இது வந்துட்டு A4 சைஸில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஃபேஸ் வந்துட்டு பாருங்கள், அதோடய ஃபில்லிங்ஸ்லாம் ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருக்காங்க. ஐ கிட்ட வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வளைவாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு ட்ரேஸ் பண்ணி போடுறீங்கன்னா அவுட்லைன் பிளாக்கு சரி த்ரெட் இதெல்லாம் ஒன்று அவுட்லைன் கொடுத்துட்டு சேம் அந்த கால் போது பார்த்திங்களா, அந்த கால் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கால் வந்துட்டு அந்த லைட்டாக பெண்ட் ஆகிருக்கா, அதுக்கு தகுந்த மாதிரி பெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு ஹேண்ட் இல்லைனா ஃபேஸ் எது வரைகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அது என்ன ஷேப்பில் இருக்கோ அது என்ன டைரெக்ஷனில் போதோ அதே டைரெக்ஷனில் வந்துட்டு நீங்கள் போட ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் வந்துட்டு ரியல் எஃபெக்டில் இருக்கும். இப்போ அந்த கேப் பாருங்கள், அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அந்த சைடில் அந்த மடிப்பு வர இடத்துலலாம் வந்துட்டு ஹரிசாண்டலாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இமேஜஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.